சம்மர் வந்தாவே எல்லாரும் சில்லுன்னு ஏதாவது குடிப்போம். அதுவும் மோர் குடிக்கிறது எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். சாலை ஓரங்கள்லாம் பார்த்தீங்கன்னா, நீர் மோர் வச்சிருப்பாங்க. மோர் நெறைய நம்ம சேர்த்துப்போம். தயிர் சாப்பிட்றது, உடல் சூட்டை தணிக்கிறதுக்கு இது ரொம்ப ரொம்ப பெஸ்ட் இல்லைங்களா? நார்மலா நெறைய பேர் காலையில வெறும் வயித்துல அந்த வெண்ணெயெல்லாம் எடுத்துட்டு அந்த மோர் குடிக்கிறது இன்னமுமே நம்ம தாத்தா, பாட்டி காலத்துலேருந்து நம்ம ஃபாலோ பண்ணி சாப்பிடக்கூடிய மோர். மற்றும் இந்த சால்யுபிள் ஃபைபர் இருக்கு இல்லைங்களா? இது எல்லாமே சேர்த்து சாப்பிடும்பொழுது தான் அந்த கட் பாக்டீரியாஸ் ஹெல்த்தியாக நம்ம கட்டுக்குள்ளே இருந்து நம்மளை பார்த்துக்கும். இந்த கட் பாக்டீரியாஸ் நல்லா நார்மலாக இருந்துச்சுன்னா நம்மளுமே கூலாக இருப்போங்க. ஒரு சிலர் நல்லா ஹாப்பியாக எப்போவுமே டென்ஷன் ஆகாமல் கூலாக இருக்காங்க அப்படின்னா அதுக்கு ரீசனும் நம்மளுடைய உடல் பகுதியில் இருக்கக்கூடிய கழிவுகளை வெளியேற்றுவதற்கும் இது ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்தது. சரிங்க, இதை நம்ம பயன்படுத்திக்கிட்டே வரும்பொழுது நம்ம உடலில் இருக்கக்கூடிய பாக்டீரியாஸ் எல்லாம் நன்மை செய்யக்கூடியது, நமக்கு நல்ல ஒரு ஹெல்த்தியான ஒரு உடலை நமக்கு கொடுக்குது. இந்த மோர் காலையில் குடிக்கும்போது இதில் சில விஷயங்களை சேர்த்துக்கோங்க, இன்னும் நமக்கு நிறைய ஆரோக்கிய நன்மைகளை உடலில் இருக்கக்கூடிய அந்த உஷ்ணம் தணிவதற்கு, உடல் உஷ்ணம் நமக்கு தணிவதற்கு இது ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம் அப்படின்னே சொல்லலாம். ஸோ உடல் உஷ்ணம் தணியறதுக்கு, நமக்கு ரத்தத்தில் இருக்கக்கூடிய கழிவுகள் வெளியேறுவதற்கு எல்லாத்துக்குமே இது ரொம்ப ரொம்ப சிறப்பானதாக இருக்குங்க. ஸோ இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். கொத்தமல்லி இலைகளும் நமக்கு தெரியும், அது ரொம்ப ரொம்ப நல்லது. வணக்கம், நான் டாக்டர் நித்யா, சித்தா ஃபிசிஷியன். சம்மர் வந்தாவே எல்லாரும் சில்லுன்னு ஏதாவது குடிப்போம். அதுவும் மோர் குடிக்கிறது எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். சாலை ஓரங்கள்லாம் பார்த்திங்கன்னா நீர் மோர் வச்சுருப்பாங்க. மோர் நிறைய நம்ம சேர்த்துப்போம். தயிர் சாப்பிட்றது, உடல் சூட்டை தணிக்கிறதுக்கு இது ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டு இல்லைங்களா? நார்மலாக நிறைய பேர் காலையில் வெறும் வயிற்றுல அந்த வெண்ணெயெல்லாம் எடுத்துட்டு அந்த மோர் குடிக்கிறது இன்னமுமே நம்ம தாத்தா பாட்டி காலத்துலேருந்து நம்ம ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். வெயில் காலத்தில் இந்த மோர் குடிக்கிறதுனால என்னங்க பலன்? இதில் இருக்கக்கூடிய ப்ரோபயோட்டிக்ஸ் நம்ம கட் ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லதுங்க. ப்ரோபயோட்டிக்ஸ் அப்படின்னு சொல்லும்போது கட் பாக்டீரியாஸ்க்கு இது ரொம்ப ரொம்ப முக்கியம் இல்லைங்களா? கட் பாக்டீரியாஸ் நல்லா இருந்தால் தான் நம்மளுடைய கட், அதாவது வயிறு பகுதியில் இருக்கக்கூடிய நன்மை செய்யக்கூடிய பாக்டீரியா, இதுதான் நம்ம உணவை செரித்து மலமாக கழிவாக வெளியில் தள்ளுது. அப்போ இந்த குட் பாக்டீரியாஸ் ஒரு சிலருக்கு வீக்காக இருந்துச்சு அப்படின்னா தான் அடிக்கடி காய்ச்சல் வர்றது, மலச்சிக்கல் தொடர்பான பிரச்சனையோ, இல்லை லூஸ் மோஷன் வருதோ, அப்பெண்டிசைட்டிஸ் பிரச்சனை வர்றது, இது எல்லாமே இருக்குது. நம்ம சாப்பிடக்கூடிய மோர் மற்றும் இந்த சால்யுபிள் ஃபைபர் இருக்குது இல்லைங்களா? இது எல்லாமே சேர்த்து சாப்பிடும்போது தான் அந்த கட் பாக்டீரியாஸ் ஹெல்த்தியாக நம்ம கட்டுக்குள்ளே இருந்து நம்மளை பார்த்துக்கும். இந்த கட் பாக்டீரியாஸ் நல்லா நார்மலாக இருந்துச்சுன்னா நம்மளுமே கூலாக இருப்போங்க. ஒரு சிலர் நல்லா ஹாப்பியாக எப்போவுமே டென்ஷன் ஆகாமல் கூலாக இருக்காங்க அப்படின்னா அதுக்கு ரீசனும் நம்மளுடைய கட் ஹெல்த்து தான். அப்போ இந்த கட் ஹெல்த் நார்மலாக இருக்கணும்னா நம்ம முன்னோர்கள் எப்பவுமே சொல்லி வச்ச ஒரு விஷயம்தான் தயிர் மோரெல்லாம் சேர்த்து சாப்பிடுங்க அப்படின்னு சொல்கிறது. வெயில் காலத்தில் நீர் மோர் சாப்பிட்றது அவ்வளோ நல்லதுங்க. ஸோ நம்ம அதாவது நீர் சுருக்கி மோர் பெருக்கி உண்பவர்த்தம் பேருரைக்க போமே பிணின்னு தான் சித்த மருத்துவத்தில் சொல்லியிருக்காங்க. அதாவது நீர் கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. தண்ணியாக குடிக்கிறதுக்கு பதிலாக அந்த தண்ணியை மோரில் சேர்த்து மோரை பெருக்கி சாப்பிடுங்களேன். பெருக்கினா தண்ணி சேர்த்து நீர் மோராக குடிச்சிட்டு வாங்களேன், இவங்களுக்கு பிணியே வராதுங்க அப்படின்னா சித்தர்கள் நமக்கு சொல்லியிருக்காங்க. அப்படி இருக்கும்போது இந்த மோரோட சில விஷயங்கள், அதாவது பச்சடின்னு சொல்கிற ஒரு விஷயம் இருக்குது பாருங்களேன், அற்புதமான ஒரு சயின்டிஃபிக்கான ஒரு கான்செப்டுங்க. அதாவது மோரில் நிறைய நமக்கு ப்ரோபயோட்டிக்ஸ் இருக்குது. அதில் பச்சடிக்கு சில காய்கறிகள் எல்லாமே நம்ம சேர்ப்போம். அதில் சால்யுபிள் ஃபைபர் இருக்குது. இதுதான் நம்ம உடலில் இருக்கக்கூடிய கட் பாக்டீரியாஸ்க்கான உணவுனே சொல்லலாம். அப்போ இது ரெண்டும் சேர்ந்து ஒரு குட் காம்பினேஷன் நம்ம உடலில் குளிர்ச்சியாக வைப்பதற்கும் குடல் பகுதியில் இருக்கக்கூடிய கழிவுகளை வெளியேற்றுவதற்கும் இது ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்தது. சரிங்க, இதை நம்ம பயன்படுத்திக்கிட்டே வரும்பொழுது நம்ம உடலில் இருக்கக்கூடிய பாக்டீரியாஸ் எல்லாம் நன்மை செய்யக்கூடியது, நமக்கு நல்ல ஒரு ஹெல்த்தியான ஒரு உடலை நமக்கு கொடுக்குது. இந்த மோர் காலையில் குடிக்கும்பொழுது இதில் சில விஷயங்களை சேர்த்துக்கோங்க, இன்னும் நமக்கு நிறைய ஆரோக்கிய நன்மைகளை தருதுன்னு சொல்லலாம். முதல் நாள் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா மோரோட இதை சேர்த்து குடிங்க. அதுதான் வெள்ளரிக்காய். வெள்ளரிக்காய் தோல் எல்லாம் எடுத்துட்டு லைட்டாக மோர் எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, இதை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி மோரில் கூட சேர்த்துக்கலாம். இல்லை மிக்சியில் லைட்டாக கிரைண்ட் பண்ணிவிட்டு இதனோட மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃபில்டர் பண்ண வேண்டாங்க. இதனோட சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு, ஒரு 2 துளி பெருங்காயம் சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி குடிச்சு பாருங்களேன்.
நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அப்பாடா அப்படின்னு இருப்பீங்க. ஏன்னா காலையிலே ஒரு சிலர் ஆஃபீஸ் கிளம்பும்போதே வெயில் அதிகமாக இருக்கும். இப்போவே டயர்ட் ஆகிட்ட மாதிரி இருக்கே அப்படின்னு ஃபீல் பண்ணுவீங்க. இல்லை ஆஃபீஸ்க்கு போகும்போது இதை நீங்கள் கையோட கொண்டும் போயிடுங்க. அடுத்த நாள் என்ன பண்ணலான்னா கற்றாழை மோர் குடிங்க. பெண்களுக்கு ரொம்ப ரொம்ப சிறந்ததுங்க. ஸோ 2ஆம் நாள் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அந்த கற்றாழை மோர் குடிச்சு பாருங்க. வெள்ளைப்படுதல் பிரச்சனை, நமக்கு ஜெனிட்டல் ஏரியாவில் பிறப்புறுப்பில் ஏற்படக்கூடிய அரிப்பு, இது எல்லாமே சரியாகிறதுக்கு கற்றாழை மோர் ரொம்ப ரொம்ப சிறந்தது. ஸோ கற்றாழை மோர் ஒரு நாள் நீங்கள் ட்ரை பண்ணிக்கோங்க. அடுத்தது 3ஆவது நாள் என்ன பண்ணலான்னா இந்த கொத்தமல்லி இலைகள் இருக்குது பார்த்தீங்களா, இது கொத்தமல்லி இலைகளை நல்லா மிக்சியில் அரைச்சி ஃபில்டர் பண்ணிவிட்டு இதனோட மோர் கலந்து கொஞ்சமாக சீரகப்பொடி உப்பு சேர்த்து கலந்து குடிக்கணும். இந்த கொத்தமல்லி இலைகளை கலந்து நம்ம குடிக்கும்போது உடலில் என்னென்ன மாற்றங்கள் நடக்குது, அதாவது இரும்பு சத்து அதிகமாக ஆரம்பிக்குது. ஸோ உடல் அளவில் நமக்கு நிறைய ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா உடலில் இருக்கக்கூடிய அந்த உஷ்ணம் தணிவதற்கு, உடல் உஷ்ணம் நமக்கு தணிவதற்கு இது ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம் அப்படின்னே சொல்லலாம். ஸோ உடல் உஷ்ணம் தணியறதுக்கு, நமக்கு ரத்தத்தில் இருக்கக்கூடிய கழிவுகள் வெளியேறுவதற்கு எல்லாத்துக்குமே இது ரொம்ப ரொம்ப சிறப்பானதாக இருக்குங்க. ஸோ இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். கொத்தமல்லி இலைகளும் நமக்கு தெரியும், அது ரொம்ப ரொம்ப நல்லது. அடுத்த 4ஆவது நாள் நம்ம என்ன பண்ணலான்னா வெள்ளை பூசணி. வெள்ளை பூசணிக்காய் சொல்லவே வேண்டாம். இதனுடைய சாறு குடிக்கிறதே நமக்கு ரொம்ப பிடிக்கும். அதுவும் வெள்ளை பூசணி வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி நம்ம தயிரோடையோ மோரோடையோ சேர்த்து சாப்பிடும்போது உடலில் இருக்கக்கூடிய அவ்வளோ உஷ்ணமும் நமக்கு தணியுது. உடல் உஷ்ணம் தணியறதுக்கு, வெள்ளைப்படுத்தல் குறையிறதுக்கு, சிறுநீரக பிரச்சனை இருக்கிறவங்க இதை பயன்படுத்தலாம். அதே மாதிரி நமக்கு கேஸ்ட்ரைட்டிஸ், வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா வெள்ளை பூசணியை தாராளமாக நம்ம பயன்படுத்திட்டு வரலாங்க. உடலுக்கு அவ்வளவு நன்மை இது தரக்கூடியது. அடுத்த 5ஆவது நாள் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா வாழைத்தண்டு எடுத்துக்கோங்க. ஸோ இந்த வாழைத்தண்டு அப்படின்னு சொல்கிறது நல்லா அரைச்சி அந்த சாறு மோரோட கலந்துடணும். அவ்வளவு சத்துக்கள் இதில் இருக்குது. ஸோ மோரோட கலந்து நீங்கள் எடுத்துக்கும்பொழுது நம்ம உடலுக்கு, அதாவது சிறுநீரக கற்கள் இருந்தாலும் சரி, அதாவது கால்சியம்லாம் சாப்பிட வேண்டான்னு சொல்லியிருப்பாங்க சிறுநீரக கற்கள் இருக்கிறவங்க, அது மோராக நம்ம எடுத்துக்கலாம். நீர் மோரில் நம்ம கொஞ்சம் வாழைத்தண்டு சாறு கலந்து கொஞ்சம் உப்பும் சீரகப்பொடியும் சேர்த்து கலந்து சாப்பிட்லாம். இப்படி எடுத்துக்கும்போது உடலுக்கு நிறைய ஆரோக்கிய நன்மைகளை தருது. அது மட்டும் இல்லாமல் உடல் உஷ்ணத்தை தணிப்பதற்கும் இது நமக்கு பயன்படுது அப்படின்னு சொல்லலாம். அடுத்து முக்கியமான ஒரு விஷயம், 7ஆம் நாள் நீங்கள் என்ன சாப்பிட்றீங்க அப்படின்னு சொன்னால் மாங்காய் இருக்குது பார்த்தீங்களா, அதை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிக்கோங்க. மாங்காய் அப்படின்னு சொல்லும்போதே ஜீரண சக்தியை நமக்கு தூண்டக்கூடியது. ஸோ நம்ம உடலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் சரியாவதற்கும், ஒரு சிலருக்கு வாய் ரொம்ப கசப்பாக இருக்குங்க அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அதற்கு கூட நம்ம என்ன பண்ணலான்னா மாங்காய் சேர்த்து இதை நம்ம பயன்படுத்திட்டு வரலாம். ஸோ தொடர்ந்து மோரோட கொஞ்சம் மாங்காய், சீரகம், கொத்தமல்லி இலைகள் சேர்த்து இதையும் நீங்கள் குடிக்கலாங்க. நம்ம உடலில் இருக்கக்கூடிய கழிவுகள் வெளியேறுவதற்கும் அந்த உடல் சூடு தணிவதற்கும் இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இதையும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். ஸோ மோர் பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. ஆரோக்கியம் சார்ந்த நிறைய விஷயங்கள் மோரில் இருக்குது. குழந்தைகள்லேருந்து வயதானவர்கள் வரைக்கும் அந்த எலக்ட்ரோலைட் இம்பேலன்ஸ் ஆகுது, பாடி டீஹைட்ரேட் ஆகுது அப்படின்னு சொன்னால் அது எல்லாமே சரி செய்கிறதுக்கு மோர் ஒரு முக்கியமான, அதுவும் நீர் மோரில் இந்த விஷயங்களெல்லாம் சேர்த்து சாப்பிட்டு பாருங்களேன், உடல் உங்களுக்கு ஆரோக்கியமாக இருக்கும். சித்த மருத்துவம் தொடர்பான மருத்துவ ஆலோசனைகளுக்கு ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். நன்றி.